எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம தலையோட ஒரு வீக்கான பகுதி, இதை பற்றி நம்ம விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும். நம்ம தலையில் இந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது நம்ம கண்களுக்கு பின்னாடி, காதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. இதை டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், கோயில். ஆமாங்க, இந்த பகுதிக்கு பேர் டெம்பிள் தான் ஆங்கிலத்தில். இந்த டெம்பிள் அப்படிங்கிற இந்த எலும்பு பகுதிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நம்ம தலையில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 எலும்புகள் ஜாயின் ஆகக்கூடிய இடம் டெம்பிள். அதாவது நம்ம உடம்புல முன்னாடி இருக்கக்கூடியது ஃப்ராண்டல் அப்படிங்கிற ஒரு ஃப்ராண்டல் எலும்பு இருக்குது. மேலே பரைட்டல் போன் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே டெம்போரல் எலும்புகள் இருக்குது. உள்ளார ஸ்பீனாய்டு அப்படின்னு இன்னொன்று. இந்த 4 போன்களும் சேரக்கூடிய இடம் இந்த இடம்தான். இது சிகப்பு கலரில் இப்போ குறியிட்டு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. எதனால் அப்படின்னா, ராமன் லம்பா அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபேமஸ். அவர் எப்படி இறந்தாருங்க, கிரிக்கெட் ஃபீல்டில் பால் அவர் தலையில் அடிச்சிருச்சு. தலையில் எப்படி அடிச்சுது, கரெக்டாக இந்த டெம்பிள் பகுதியில் அவருக்கு அடிச்சிருக்குது அந்த பால். அவர் க்ளோஸில் ஹெல்மெட் இல்லாமல் ஃபீல்டிங் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பேட்ஸ்மேன் அடித்த பால் வேகமாக அவர் தலையில் பட்டு, அது எந்த அளவுக்கு வேகமாக அந்த பால் பட்டுச்சுன்னா, தலையில் பட்டு மறுபடியும் கீப்பர் கையில் போய் கேட்ச் போயிடுச்சு. அப்படின்னா எவ்வளோ வேகமாக போயிருக்குன்னு பாருங்கள். ஆனால் அடித்த உடனே பேட்ஸ்மேன் கேட்டிருக்காரு, ஒன்றும் இல்லையன்ட்டு. அவர் நான் இறந்தே போயிட்டேன் அப்படின்னு, மேத்தோ மர்கையா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லியிருக்கிறாரு. பட் அவர் நினச்சாலே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தேய்ச்சிருக்கிறாரு. ஆனால் உள்ளார இரத்த குழாய்கள் இருக்குங்க. இந்த இரத்த குழாய்கள் உடஞ்சி இதனால் அவர் கோமா நிலைக்கு போனார். அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியல. இப்போ ரீசெண்டாக ஃபில் ஹியூக்ஸ், ரீசெண்டாக 2014 ஃபில் ஹியூக்ஸுங்கிற ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டருமே பால் ஹெல்மெட் அணிஞ்சிருந்தாலுமே அவர் பால் அடித்து இறந்தாருன்னா அதுக்கு காரணம் அவர் கழுத்து பகுதியில் பால் அடிச்சுது. அடித்த வேகத்தில் உள்ள வெர்டிபிரல் ஆர்டரின்னு ஒரு முக்கியமான இரத்த குழாய் இருக்குது. அந்த குழாய் வெடிச்சு அதனால் உள்ள மூளைக்குள்ள சிவியர் இன்டர்னல் உள்ளார ப்ளீடிங் ஆகி அதுக்கப்புறம் அவரை கோமாக்கு போயிட்டார். இம்மீடியட்டாக அவர் ஃபீல்டில் அப்படியே அப்படியே கோமாக்கு போனார். ராமன் லம்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு கோமாக்கு போனார். அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியல. சரி, நான் ஏன் இந்த உதாரணங்கள் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஹெல்மெட் அணியிறது எவ்வளோ முக்கியங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம தலையிலேயே மிக மிக மெலிதான வீக்கான ஏரியா தான் இந்த டெம்பிள் ஏரியா. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டெம்பிள் ஏரியாவில் நீங்களே தொட்டு பாருங்க உங்கள் தலையை. இந்த இடத்துல எந்த அளவுக்கு மெலிசா, உங்கள் மண்டை ஓடு ரொம்ப எல்லா பக்கமும் நல்ல ஸ்ட்ராங்கான மண்டை ஓடு கிடையாது. அந்த மண்டை ஓட்டோட பலம்ங்கிறது மிக பலவீனமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த இடம் தான் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறது. இந்த டெம்பிள் ஏரியாவில் மிக மெலிதான எலும்புகள் தான் இருக்குது. அது இருந்தால் கூட பரவாயில்ல. கூடவே ரொம்ப அதிகமான இரத்த குழாய்கள் இருக்குது. முக்கியமாக டெம்பரல் ஆர்டரிங்கிற ஒரு முக்கியமான இரத்த குழாய் இங்கே போய்கிட்டு இருக்கு. அதனால் அடிபட்டது அப்படின்னா இந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன் சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு, அதுக்குமே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் இந்த இடத்துல ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். இங்கே அடிபட்டா கூட லேட் ஆகும் இன்ஜுரி, பெரிய அடிபடும். ஆனால் இங்கே அடிபட்டுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம். படத்துலலாம் காமிக்கிறது ரொம்ப தப்புங்க. அப்படியே ஒரு பெரிய கட்டையவோ, ஏன் இரும்பு ராடை எடுத்து வயலன்ஸ் இருக்கக்கூடிய படத்துலலாம் இப்படி தானே பண்ணுறாங்க. இரும்பு ராடு எடுத்து தலையில் அடிக்கிறாங்க, ஹீரோவை அடிக்கிறாங்க. ஹீரோ எந்திரிச்சு வராரு, திருப்பி அடிக்கிறாங்க. மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள். ஏன்னா அவங்க அடிக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஏரியா, டெம்பிள் ஏரியாவில் அடிக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு அடி அந்த இடத்துல பட்டாலே ஒரு பர்சனால எதிர்க்க முடியாது. அதுக்கு உதாரணம் தான் ராமன் லம்பா நான் சொன்ன ஒரு பால் அடிச்சதுக்கே அவர் இறந்துட்டார். அப்போ ஒரு ஆயுதங்கள்லாம் எடுத்து அடிக்கிறது, அடிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். படங்கள்ல காமிக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது, தலையில் அடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ டேஞ்சருங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த டெம்பிள் ஏரியா பகுதி தலை முழுக்கவே டேஞ்சர் தான். நம்ம மண்டை ஓடு ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் கிடையாது. இதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டிருந்தேன், எந்த அளவுக்கு மண்டை ஓடுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டுன்னு சொல்லிட்டு. அடிபடும்போது மண்டை ஓடு உடையலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உள்ள அந்த அடிபட்டு கலங்கி போயிடுச்சு அப்படிம்போல, அந்த மாதிரி அடிபட்ட வேகத்தில் உள்ள இருக்கக்கூடிய சாஃப்டான பகுதிகளில் ப்ளீடிங் ஆயிரும். அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் இல்லையா? அதனால நம்ம அடிபடாமல் பார்த்துக்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. குறிப்பாக இந்த பகுதிகள்
பகுதிகளில் தலைவலி வரும்போது நம்மளுக்கு டெம்பிள் ஏரியா தலைவலிக்குது அப்படின்னு சொல்றது இப்படி தானே பிடிச்சி சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துல குறிப்பாக உங்களுக்கு தலைவலி அதிகமாக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணமும் இதுதான். இந்த ஏரியா டேஞ்சர் ஏரியா, நம்ம தலையில் மிகவும் டேஞ்சரான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது மருத்துவம் ரொம்ப நீங்கள் டைம் எடுக்கக்கூடாது. ஒருவேளை அடிபட்டுருச்சு அப்படின்னா அப்சர்வேஷன் முக்கியம். ஒரு மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு கண்காணிப்பில் இருக்கிறது முக்கியம். அதாவது வாந்தியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒருவேளை உள்ள தலைக்குள்ள ப்ளீடிங் ஆகலாம். ஆனால் ஒன்றும் ஆகலை, அடிபட்டு வலி தான் இருந்துக்கிட்டே இருக்கு, வாந்தியெல்லாம் எதுவும் இல்லை, நினைவு நல்லா தான் இருக்கு, ஞாபக மருதியெல்லாம் எதுவும் ஏற்படலை, பேச்சு குளறல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற இடம் என்ன, இந்த ஊர் என்ன, டைம் என்ன அப்படின்லாம் கேட்டுக்கும்போது அது கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. நினைவு கரெக்டாக தான் இருக்குது, கண் பார்வை தெளிவாக தான் இருக்குது, ரெட்டையாக தெரியல, காதுகளில் கோயிங்கன்னு ஏதாவது சத்தம் வர மாதிரி எதுவும் கேட்கல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா டேஞ்சர். அடிபட்டு மேஜர் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்கிறத காட்டுது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா காது பிரச்சனையோ கண் பார்வை பிரச்சனையோ, முக்கியமாக நினைவு பிரச்சனை, அடிபட்டதுக்கு முன்னாடி நடந்த நினைவுகள் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்கனாலே நினைவு தப்பலை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை மறந்து போகுது, அடிபட்ட உடனே அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் கொஞ்சம் நேரம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, மறந்து போச்சு, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப டேஞ்சர். அதை நம்ம உடனடியாக கவனிக்கணும். பெரும்பாலும் எப்படி இருக்கும், தலையில் அடிபட்டு அந்த இடத்துல வீக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் தலை வலிக்கும், வின்னு இடிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருப்போம். பட் எப்போ நான் சொல்ற மாதிரி வாந்தியோ நினைவு தவறுதலோ கண் பார்வை பிரச்சனையோ காதல கோயிங்கன்னு சத்தமோ நடத்தல் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே தள்ளாட்டம் தென்படுதோ, இந்த மாதிரி டேஞ்சர் சைன்ஸ் தென்படுது அப்படின்னாலே நம்ம மூளைக்குள்ளார ப்ளீடிங் ஒருவேளை இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத தான் சொல்லுது. நம்ம தாமதிக்காம மருத்துவமனை நாடுறது முக்கியம். அதுலேயும் குறிப்பாக இந்த டெம்பிள் பகுதியிலலாம் அடிபடும் போது நம்மளுக்கு, அதாவது இறக்கலைன்னா கூட சில சமயம் இந்த டெம்பிள் பகுதியில் அடிபடும் போது ஞாபக மறதி குறைபாடுகள் வரலாம். அதே மாதிரி ஃபிட்ஸு போன்ற வலிப்பு நோய் போன்ற விஷயங்களும் வரலாம். தலையில் அடிபடும் போது, குறிப்பாக இந்த டெம்பிள் பகுதியிலலாம் அடிபடும் போது இதெல்லாம் வரலாம். இந்த டெம்பிள் ஏரியாவில் தான் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூளையில் டெம்போரல் ஏரியாவில் தான் மெமரி ப்ராசஸிங், ஞாபகத்தை ப்ராசஸ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் மூளையில் அந்த இடத்துல தான் இருக்குது, சைடில் தான் இருக்குது. அதனால தான் ஞாபக மறதி போன்ற விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ தலையில் அடிபட்டு முதல்ல நான் சொன்ன சயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தாமதிக்கக்கூடாது. இன்னும் கிரேவ் டேஞ்சர், ரொம்ப அதிகமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, தொடர்ந்து வாந்தி இருந்துகிட்டே இருக்கு, கருவெளி இருக்கு இல்லைங்களா, பின்பா இல்லை ரொம்ப பெருசா டைலேட் ஆயிருக்கலாம், இல்லை சுருங்கி இருக்கலாம் கருவெளி, காது மூக்குல இருந்து ரத்தத்துக்கு பதிலாக தெளிவான நீர் மாதிரி வருது அப்படின்னா அது மூளைக்குள்ள இருக்கக்கூடிய நீர், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இந்த மாதிரி லீக் ஆகலாம், உள்ள அடிபட்டு அதனால லீக் ஆகலாம். இதெல்லாம் மிகப்பெரிய டேஞ்சர் சைன்கள். கூடவே பேச்சு குளறல் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மூளை பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தைகளை அடிக்கடி சில சமயம் உளுந்துருவாங்க. உளுந்துட்ட அப்புறம் பயங்கர பயமாக இருக்கும், ஐயோ தலையில் அடிபட்டுருச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனையாக ஆயிருமான்னு. பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு பிரச்சனை அப்படிலாம் வந்துடாது. சாதாரணமாக டொமஸ்டிக் ஃபால்னு வீட்டில் சாதாரணமாக விளையாண்டுருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலும் ப்ராப்ளம் வராது. பட் எப்போ டேஞ்சர் சைன் குழந்தைகளில் அடிபட்டது அப்புறம் அப்படின்னா, குழந்தைக்கு சொல்ல தெரியாது இல்லையா, அதனால் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது. எவ்வளோதான் நீங்கள் கன்சல்ட் பண்ணாலும், அதை தட்டி கொடுத்தாலும், அதை ஆசுவாசப்படுத்தினாலும் அது தொடர்ந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, சாப்பிட மாட்டேங்குது. முதல்ல கொஞ்சம் கவனிக்கும் இல்லையா நீங்கள் சொல்கிறதெல்லாம். இப்போ இந்த அடி பட்டதுக்கப்புறம் உங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பேசுகிறதுக்கு, வலிப்பு வருது, இல்லை ரொம்ப சோர்வாக தள்ளாட்டமாக இருக்கிறாங்க. அடிபட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம், அதுக்கப்புறம் திருப்பி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட விளையாட்டு ஜாமானத்தோட அவங்க திருப்பி விளையாட போகலை, தொடர்ந்து இதை பற்றியே இதே இதாகவே அப்படியே அழுதுகிட்டே இருக்கு குழந்தை. கூட வலிப்பு, ஒரு வேளை சீசர்லாம் வந்துச்சுன்னா இது எல்லாமே ஒருவேளை தலையில் கொஞ்சம் சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். அப்போ நம்ம ஸ்கேன் எடுக்க வேண்டிய தேவை இருக்கலாம். ஆனால் இல்லாத பட்சத்தில் பொதுவாக குழந்தை நார்மல் ஆயிடுவாங்க, பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலுமே ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் தேவைப்படும் உங்களுக்கு. ஏன்னா அந்த பயம் இருக்கும், ப்ளஸ் அப்சர்வேஷன் தான். எப்போவுமே அடிபடும் போது முதல்ல பண்ண வேண்டியது, ஒருவேளை சீரியஸ் இன்ஜுரி அதிகமான அடிபட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சா அவங்கள அப்சர்வ் பண்ணுறது தான் முக்கியம்.
ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட கண்காணிப்பில் பிபி பல்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்றுமே பண்ணாமல் மருந்துகள்லாம் எதுவும் கொடுக்காம அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு 24 மணி நேரத்தில் எந்த ஒரு டேஞ்சர் சைனும் வரலை அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம அடுத்த ரொட்டீன் வேலையை கவனிக்க போயிடலாம். அந்த வலி வீக்கம் எல்லாம் தானாக குறைஞ்சிடும். ஆக தலையில் அடிபடுதல், தலையில் இருக்கக்கூடிய டேஞ்சரான ஏரியா, இதை பற்றிலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விழிப்புணர்வு பதிவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ தகவல்களை பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.